நாங்கள் யார்கிட்ட சட்ட ரீதியாக பணத்தை கொடுத்து உரிமை வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்கிட்டோம், அவங்கள்ட்ட என் பேசணுங்கிறாங்க. ஒரு படத்துக்கு இசையமைப்பாளர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னத்துக்கு இருக்காரு, அவர் பாட்டை போட வேண்டியது தானேன்னு சண்டைக்கு போகிறாங்க. இளையராஜா பாடல்களை பயன்படுத்தும் போது தான் இந்த பிரச்சனை வரும். ஒரு வெறி பிடித்த விஜய் ரசிகன் தான் போய் பார்ப்பான். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜிபியு படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்தது, பல பாட்டு வந்தது, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரீல்ஸில் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சிம்ரன் மாதிரி ஆடுறன்னு பல பேர் ஆடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் ஒருத்தர் அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாரு. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இளையராஜா நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இல்லையா? இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சரி, ஓகே, இவர் தான் நோட்டீஸ் கொடுப்பாருன்னு தெரிஞ்சும் மூவி டீமில் யாருமே முன்னாடியே அவர்கிட்ட பேசலையா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இது பல பேர் புரிதல் இல்லாமலே இந்த விஷயத்தை விவாதிக்கிறாங்க. இளையராஜா தானே பாட்டு போட்டார், அவருக்கு உரிமை இல்லையான்னு பல பேர் கேட்குறாங்க. அந்த உரிமையை அவர் வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டார். இந்த பாடலை நான் இவருக்கு வித்துட்டேன்னு வித்துட்டாரு, வாங்கினவர் இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. இப்போ ஒரு ஆடியோ கம்பெனிக்கு இவர் வித்துட்டு காசை வாங்கிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது பட தயாரிப்பாளருக்கு சம்பளத்தை வாங்கிட்டு பாட்டை போட்டு கொடுத்தாரு, பாட்டை அவர் கொடுத்தாரு, ஒரு படத்தில் பயன்படுத்தினார், ஒரு சம்பளத்தை வாங்கினார், அதோட அவர்களுக்கான உறவு முறிஞ்சுது. அப்புறம் பாட்டுக்கான உரிமையை ஒரு ஆடியோ கம்பெனி கொடுக்குறாரு. அந்த ஆடியோ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா கேசட்டாகவும் இசைத்தட்டாகவும் போட்டுக்கிறதுக்கான உரிமையை அதை எடுத்துக்குது. அது எத்தனை வருஷம் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. 99 வருஷம் போடுறது இங்கே நடைமுறையாக இருக்குது. எல்லா அக்ரிமெண்ட்டுமே 99 வருஷம் தான். இளையராஜா காலத்துலேருந்து அப்படி தான் போடுறாங்க. அப்போ 99 வருஷம்னா இப்போ இளையராஜா வந்த காலத்தில் நீங்கள் மைனஸ் பண்ணால் கூட ஒரு இன்னும் 50 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 50 வருஷம் நீங்கள் எங்கிட்ட தான் இந்த பாடலுக்கான பயன்படுத்திக்கணும்னா உரிமையை வாங்கணும்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா யார்கிட்ட போய் வாங்குவாங்க? படக்குழு. அப்போ அங்கே பணத்தை கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க. குட்பேட் அக்லி விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யார்கிட்ட சட்ட ரீதியாக பணத்தை கொடுத்து உரிமை வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்கிட்டோம், அவங்கள்ட்ட என் பேசணுங்கிறாங்க. ஆனால் இளையராஜா ரசிகர்கள், இப்போ ஏன்னா நான்லாம் இளையராஜா ரசிகர் தான், ஆனால் இந்த விஷயத்தை பொதுவாக நின்று பார்க்கும்போது சட்டப்படி செய்வது சரியா, மனிதாபிமானத்தின்படி செய்வது சரியா, தார்மீக ரீதியாக செய்கிறது சரியான்னா சட்டப்படி செய்கிறது தான் சரி. அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு பணம் வேணும்னா கோர்ட்டுக்கு வாங்க பார்க்கலாங்கிறாங்க. இப்போ அது ஒரு தனி வழக்காக போகும். இந்த தயாரிப்பாளர் பணம் கொடுக்க முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே என்னென்னா ஒரு மரியாதையை எதிர்பார்க்குறாங்க. இளையராஜாங்கிறவர் ஒரு பெரிய லெஜண்டு. நீங்கள் அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, சார் உங்கள் படத்துக்கான உங்கள் பாடல்களை நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை இந்த நிறுவனத்திட்டேருந்து வாங்கியிருக்கோம், நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரோன்னு இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு பட நிறுவனம் சொல்லுது. இப்போ எது நியாயங்கிறத மக்கள் தான் முடிவு. ஓகே சார், அதுதான் ஒரு விஷயத்த நான் செகண்ட் ஹேண்டாக ஒரு பைக் போயாச்சு, அதை இன்னொருத்தர் வாங்குறாங்கன்னும் போது அது ஃபஸ்ட்டு ஓனர் அதில் தலையிடவே முடியாதுல்ல. அதே தான் இப்போ அதுதான் இதில் நடக்குது. ஓகே, அவர் என்ன காசு தான் எதிர்பார்க்குறாரு அப்போ இளையராஜா, இல்லை அந்த மரியாதைன்றீங்களே படத்தில் இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் வெறும் மரியாதைன்னா தினமும் ஒரு 100 பேர் போய் காலில் விழுந்துட்டு 10 பாட்டை பிடிக்கிட்டு வந்துடுவான். அது கிடையாது. மரியாதையே அவர் எதிர்பார்க்கல, பணத்தை தான் எதிர்பார்க்குறாரு. அந்த பணத்தை இவங்க கொடுக்கறதுக்கு தயாரில்லை. ஏன்னா இங்கேயும் பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் அங்கேயும் ஏன் கொடுக்கணும், நாங்கள் ஒரு இடத்துல தான் கொடுக்க முடியும்னு தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இல்லை சார், கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பாடலுக்கான தொகையை 50-50% பிரித்து 2 பேரும் கொடுத்துருங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்னிச்சுன்னு வைங்களேன், அது இன்னும் பெட்டரு. தொல்லையே கிடையாது. ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ 1 கோடியோ அதை அப்படியே 2ஆக பிரித்து, சார் நீங்கள் பாதி வச்சிங்க, நீங்கள் பாதி வச்சிங்க, நாங்கள் நிம்மதியாக படம் எடுக்கிறோன்னு போயிடுவாங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படத்துக்கு இசையமைப்பாளர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னத்துக்கு இருக்கார், அவர் பாட்டை போட வேண்டியது தானேன்னு சண்டைக்கு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைரக்டர் இந்த பாட்டை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் பாட்டு போட தெரியாதவரில் எவ்வளோ பாடல்களை சூப்பர் பாடல்கள்லாம் போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் அவரை போய் குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க. டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை 2 பாட்டு கேட்டார், பண்ணி கொடுத்துட்டாரு, அவ்வளோதானே. அதை தாண்டி அவருக்கு இளையராஜா பாட்டு தேவைப்படுது இயக்குனருக்கு, அதை பயன்படுத்துகிறாரு, கம்பெனிகிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகளில் கொண்டு ஜீவ பிரகாஷ் நுழைக்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது.
ஓகே சார். இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்துட்டு பிரச்சனை வந்துச்சு நமக்கு மஞ்சுமல் பாய்ஸ்லேயே. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஜிபியூவில் வந்துட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் யாராவது இந்த இந்த கதைக்கு இந்த பாட்டு தேவைப்படுது அப்படின்னும் போது வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கட்டாயமாக பயப்படுவாங்க. இது இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி திரும்ப இளையராஜா பாட்டை பயன்படுத்த முடியும்? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தேவா பாட்டை பயன்படுத்திடுவாங்க. வேறு யாரெல்லாம் இங்கே வந்து பெரிய அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்களோ அவங்க பாட்டை பயன்படுத்தணும்னு போயிடுவாங்க. இப்போ வித்யாசாகர் பாட்டு அந்த படத்தில் ஒன்று இருக்குது, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வந்து வித்யாசாகர் பாட்டு தான். அவர் ஒன்றும் பஞ்சாயத்து பண்ணலையே, நேராக அந்த வித்யாசாகர் யார்கிட்ட விற்றாரோ அந்த பட நிறுவனத்தை, அந்த ஆடியோ நிறுவனத்தை அணுகுனாங்க. சார் எவ்வளோ வேணும்னாங்க, அவங்க ஒரு தொகையை சொன்னாங்க, வாங்கிட்டு வந்து பயன்படுத்திட்டாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இளையராஜா பாடல்களை பயன்படுத்தும் போது தான் இந்த பிரச்சனை வருது. ஓகே சார், இவருக்கு தான் இது பிரச்சனையாக இருக்குல்ல. இப்போ கிளியர் கட்டாக என் பாட்டை யூஸ் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டராவது ரெடி பண்ணி இல்லைங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியுது. இங்கே என்னென்னா 2 டோல்கேட் இருக்குது, அதான் பிரச்சனை. இப்போ ஒரு ஊருக்கும் ஒரு டோல்கேட் இருந்தால் நியாயமாக நீங்கள் போகிற நீங்கள் காசை கொடுத்துட்டு போயிடுவீங்க. இங்கேயும் கொடுத்து ஒரு 2 அடி தள்ளி இன்னொரு இடத்துலையும் நான் கொடுக்கணும்னா என்னன்னு கேட்பான்ல, அதான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஓகே சார், இப்போ சச்சின் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. இப்போலாம் ரீரிலீஸ் படத்துக்கு தான் ரொம்ப வரவேற்பு இருக்குது. நார்மலாக ரிலீஸ் ஆகிறத விட ரீரிலீஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு இதுவாக வந்துட்டு இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு சச்சின் படம்? எல்லா படமும் வந்து எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், முதல் நாள் கட்டாயமாக இருக்குங்க. அது வந்து சச்சின் வரும்போது குழந்தையாக இருந்த விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அதெல்லாம் பார்க்குறாங்க. பட் இது வந்து அப்படியே ஒரு 3 நாளை தாண்டி ஓடுமாங்கிறது நமக்கு தெரில. ஏன்னா என்ன இருந்தாலும் இது பழைய படம் தானேங்கிற ஒரு உணர்வோடு தான் உள்ளே போவான். ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அந்த ஆர்வங்கிறது பாதி தான் இருக்கும். அப்போது ஒரு வெறி பிடித்த விஜய் ரசிகன் தான் போய் பார்ப்பான். ஒரு நார்மலாக ஒருத்தர் வந்து இதை எப்படியாவது பார்த்துணுங்கிற மனநிலையெல்லாம் வராது. பட் இருந்தாலும் முதல் நாள் ஓப்பனிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே சார், இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பேசும்போது இந்த ரீரிலீஸ் வந்து தளபதியும் சச்சினும் ஒன்றா ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பற்றி பேசியிருந்தோம். தளபதி ஆளே காணோம், எந்த சைட் போச்சுன்னே வந்து தெரியல. இல்லை, அதில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு திடீர்னு, அல்லது ஒரு வேளை பேசி சார் இப்போ ஏன் வரீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அது தெரில, என்னன்னு தெரியல. ஓகே சார், May 1 அன்னைக்கு 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று ரெட்ரோ, இன்னொன்று டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படம். அந்த படமும் வந்துட்டு மக்கள்கிட்ட பாசிட்டிவான டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ரெண்டும் வந்துட்டு இப்போ பெரிய ஒரு ஆக்டரோட படம்னாலே நமக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 2 படம் வரும்போது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? 2 படமும் நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே. சூர்யா ரசிகர்கள் வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுப்பாங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு வேலை ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக் இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பராக இருக்குது, அந்த படம் வந்து எல்லாருமே ரசிப்பாங்கங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படம் வந்து அதுவும் நல்லா ஓடிச்சுன்னா ஒரே நேரத்தில் 2 படம் வந்து நல்லா தானே ஓடி இருக்கும். துணிவு வாரிசு வரும்பொழுது இந்த இது இருந்தது, பெரிய நடிகர்கள் படமே ஒன்றா வரும்பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோட வருது, அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால் 2ம் ஓடட்டும், நல்லது தானே. ஓகே சார், சரி, இந்த 2 படம் வந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு வந்து May 1 என்ன தேதி அப்படின்ற மாதிரி தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. சாரி, அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துடுவாங்க. அப்போது வந்து பர்த்டேக்கு வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. பழைய படம் ஏதோ ஒன்று ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அஜித் சார்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துருச்சுன்னா அதுக்கு ஆரவாரமாக வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. வீரம் படத்தை இறக்குறாங்க. ஆக்சுவலாக வீரமும் சமப்படம். ஆமாம், அதில் வந்து அஜித் ரொம்ப ஃபன்னாக நடிச்சிருப்பார், சூப்பராக இருக்கும், ஃபைட்டெல்லாம் தாறுமாறாக இருக்கும். அந்த படம் வந்தால் கூட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ 3 படமும் ஒன்றா வந்துச்சுன்னா இப்போ நிறைய பேர் ரீரிலீஸை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா கதை என்னன்னு தெரியும் எங்களுக்கு, போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இருக்குது, இந்த சூர்யா படத்துக்கு ஒரு 650 தியேட்டரு போடுறாங்க. இது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு வந்து ஒரு 100 ஸ்க்ரீன் போட்டாங்கன்னா மிச்சம் தியேட்டர்லாம் இருக்குல்ல, அப்படியே ஷேர் பண்ணி போக வேண்டியது தான்.